இந்த மாஸ்டர்ஸ் கிளாஸ்ன்றது ஒரு ரொம்ப நாளாக மைண்டில் இருந்துச்சு. கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போன வருஷத்துக்கு முதல் வருஷம் போகும்போது we have taken all the students of Viscom எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம் கோவாக்கு. அங்கே போகும்போது மிஸ்டர் ரவி தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தார் ஃபார் தெம் டு அட்டெண்ட் ஆல் த மாஸ்டர் கிளாஸஸ். வேரியஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஆஸ் வேர் ஆக்சுவலி லைக் சுபாஷ் கே அந்த மாதிரிலாம் வந்து அவங்களோட பல வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் இப்போ அதை படிச்சுட்டு இருக்கீங்க. இது வந்து ஒரு மாஸ்டர் அப்படின்னா ஒரு டீச்சர் அப்படின்றது அவர்கிட்ட நீங்கள் கற்றுக்க போகும்போது என்ன ஆகிடுது, உங்களுக்கு அவ்வளோ பல வருஷங்கள் கற்றுக்கிட்டதை இதை நீங்கள் வந்து ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்த்து அந்த ஒரு மணி நேரத்தில் பண்ண முடியாது. பட் என்னன்னா ஒரு ஐடியா இன்றைக்கி எங்கே இண்டஸ்ட்ரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வரப்போகும்போது 83 நான் வந்தோம். அந்த பீரியடில் வரப்போகும்போது இண்டஸ்ட்ரி வேறு மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி டெக்னாலஜி நிறையா வந்திருக்கு. இந்த டெக்னாலஜி எப்படி பயன்படுத்துகிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பாகுபலி அந்த படத்துக்கு எப்படி டெக்னாலஜியை பயன்படுத்தி அவ்வளோ பிரம்மாண்டமான படத்தை ஆக்குனாங்க. ஒரு இந்தியான்ற ஒரு நாடை பெருமை செய்யக்கூடிய அளவு அது இருந்துச்சு. ஸோ போன வருஷம் வந்து இதை வந்து சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட ப்ரெமிசஸில் நாங்கள் இதை பண்ணோம். அங்கே பண்ண போகும்போது என்ன ஆகிடுச்சு, நிறையா பப்ளிக் உள்ளே வந்துட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ திஸ் டைம் இட் டிசைடட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக பண்ணுவோம். We were overwhelmed by this pressure we got from students from various colleges. I was told today in the bus strike, a lot of people are not able to reach. ஸோ 10-11 மணி ஆகிடும் சில பேருக்கு வரத்துக்கு. ஏன்னா கோயம்பேடுலேருந்து ஒரு ஃபுல் காலேஜ் வருது. ஸோ அதெல்லாம் வரத்துக்கு இட் வில் டேக் சம் டைம். நாங்கள் பட் எனி கேஸ் வி ஹேவ் டு கோ வித் டைம் பிகாஸ் வி ஆர் டிக்னிட்ரிஸ் ஹேவ் டு லீவ் ஆல்சோ. ஸோ அதனால வி வாண்டட் டு ரஷ் த்ரூ த ப்ரோக்ராம் டு ஸ்டார்ட் இன் டைம். The master class we have got 12 specialists from the industry, various aspects of films. We have got people like Triple R Bundanthi da release ஆயிருக்கு. Triple R ஓட கேமராமேன் மிஸ்டர் செந்தில் வராரு நாளைக்கு. யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் அவர் வந்து அவரோட ஸ்பெஷாலிட்டி கிளாஸஸ் அவர் எடுக்கிறேன் இருக்காரு. அதே மாதிரி we have got the editor Shekhar Prasad of Triple R again. He wants to talk to you, he wants to ask questions from you to answer. உங்களுக்கு என்ன இருக்குது எடிட்டிங்னு தெரியணும்னு. ஸோ அது மாதிரி we are bringing in the lots more. இப்போ இது விஜய் வராரு. விஜய் was specialized in dialogues. ராதாமோகன் படங்களுக்கு அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி we have got various type of people coming in to teach you what is the masters are going to take classes for you directly, or it will be an interactionக்கு we have got some of the best people in the in the industry will be coming to interact with them. இதை தவிர we are also having YouTube. இது வந்து we are having somebody to tell how to become a YouTube producer. We are having somebody ஒரு லைன் ப்ரொடக்ஷன்னா என்ன உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க. ஸோ ஒரு வேரிட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்கை we are trying to bring in. எங்கிட்ட நிறைய பேர் ப்ரெஸ் மீட்டில் கேட்டாங்க ஏன் ஜேர்னலிசம் கொண்டு வரலன்னு கேட்டாங்க. கண்டிப்பாக அதையும் கொண்டு வரோம். we are trying to rope in some of the best journalists. I told principal we'll get one of the finest journalists from Bombay itself to do this. And I spoke to him, he readily agreed. அவர் தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா செட்டப் பண்ணார், சுனில் நாயர்னு. ஸோ சுனில் நாயர் himself promised me that he will come and take a class for you. I spoke to him. சென்னையில் இருக்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்னைக்கு இவ்வளோ பெருசு இருக்குன்னா அதுக்கு ஒரு பர்சன் behind it is சுனில் நாயர். He is currently the resident director of Bombay. He has promised to come and do a class for you. அதே மாதிரி மிஸ்டர் CJ ராஜ்குமார்னு சொல்லிட்டு he has specialized in cinematography. We will go college to college. I seek Mr. Murli's help in Mr. Mike's help. We are looking for locations. First we are help if you can give us a place where we can do. We could start with Ethraj. And he's a mentor of mine who has always been supporting me. He's been pushing me, he's been driving me. When I have an issue I talk to him. I'll talk more about him later, but at this point of time master class we want to do something for all of you. நாங்கள் இது வந்து எங்கள் காலேஜுக்கு கொரோனா பீரியடில் ஃபஸ்ட்டு பண்ணோம். இது மாஸ்டர் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இது வந்து எங்களுக்கு அந்த பெனிஃபிட் வந்துச்சு. our students were very happy. We had some of the finest people who are ready to come and speak. ஸோ இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க விரும்புகிறாங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பண்ணோம். This time we opened it for all of you. We are very happy. We have got various colleges of Chennai coming in to do this. Thank you very much for all the management of all the colleges in supporting our cause. I want this to grow. 2022 ஆரம்பிக்கிறோம், 23, 24, 25, 26. In fact, we have been discussing. We have a vision for it, like Mrs. Booma was mentioning, and we will move towards a vision. So thank you very much. Thank you all the guests for coming over, and thank you for all the support. Thank you. ஒருத்த 10 பைசால இருந்து 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது கூட செஞ்சிடலாம். ஆனால்
சம்பாதிச்ச அந்த பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி ஏவிஎம்ங்கிற இந்த ஒரு பாரம்பரியத்தை சிறப்பாக காப்பாற்றி கொண்டிருக்கும் திரு ஏவிஎம் சண்முகம் அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். உங்களுடைய செக்ரட்டரி அவர் இருக்கிறது உங்களுக்கெல்லாம் பெருமையான ஒரு விஷயம். இந்த கல்லூரிக்கும் என்னுடைய இனிய நண்பர் திரு தானு அவர்களுக்கும், நண்பர் ரவி கொட்டாரக்கார் அவர்களுக்கும், நண்பர் காற்றுகால் பிரசாத் காரு அவர்களுக்கும், மிஸ்டர் முரளிதர் அவர்களுக்கும், நான் இன்றைக்கி தான் காலையில் தான் சந்தித்தேன், அதனால் டக்குன்னு பேரை ஞாபகம் வச்சுக்கிறது. என்னுடைய மிக இனிமையான இசை நண்பர் இமான் அவர்களுக்கும். இமான் அவர்களை பற்றி சொல்லும்போது இன்னைக்கு காலையில் நான் பார்த்த ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்புறமேல அனுப்புகிறேன். உக்ரைனில் வந்து பாம் விழுந்து ஒரு வீடு, ஒரு பெரிய வீடு நிறைய எல்லாம் அப்படியே பொடி பொடியாக ஆகிடுது. இன்னும் சில நிமிஷங்களில் அங்கேருந்து அந்த பெண்மணி விலகி போகணும் அந்த வீட்டை விட்டு. அந்த நேரத்தில் வேகமாக ஓடி போகிறாங்க. போய் ஓகே அந்த பாழடைஞ்ச, ஐ திங்க் ஒரு மைக்கில் பேசுகிறது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பாழடைஞ்ச வீட்டில் ஓடி போய் அந்த பியானோ மேலே இருக்கிற கவரை எடுத்து பிரிச்சுட்டு வேக வேகமாக ஒரு 2 நிமிஷம் வாசிக்கிறாங்க, அந்த மியூசிக் வாசிக்கிறாங்க. பார்த்தீங்களா நீங்கள்? அது அப்படி உருக்கமாகிடுச்சு நம்மளை. அந்த இசை எவ்வளோ தூரம் அந்த உயிரோடு கலந்துருக்கு. உயிர் இருக்குமா இல்லையான்னு கூட தெரியல, அந்த இசை இருக்குங்கிற லெவலுக்கு அந்த வீடியோ வந்து ரொம்ப மனசை பாதிச்சது. அதை நான் உங்களை பார்த்தோன்னு சொல்லணும்னு நினச்சேன். பேஷன் அப்படி தான் இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் உயிரை விட மேலானது வந்து பேஷன். நீங்கள் அதை என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவில் ஒரு மோட்டிவேஷனை நான் ஏதோ சொல்லணும்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு மோட்டிவேஷனுங்கிறது எனக்கு இங்கே கொடுக்கப்பட்ட நேரம் வந்து 7 நிமிடம். நேற்றே அவர் ரொம்ப கிளியராக சொன்னார், 7 நிமிஷம் தான் உங்களுக்கான டைமுங்கிறது. இந்த 7க்கு பின்னாடி நிறைய ஃப்ளாஷ்பேக் இருக்குது. இதே ராணி சீதையாளில் நான் நாடகம் நடிச்சிருக்கேன். என்னுடைய சம்பளம் வந்து 7 ரூபாய் 50 பைசா ஒரு நாடகத்துக்கு. எஸ்வி ராமதாஸ்னு ஒரு நாடக நடிகருடைய, ஒரு திரைப்பட நடிகரோட ட்ராமா ட்ரூப்பில் நான் ஆக்ட் பண்ணியிருந்தேன். அப்போ என்னுடைய சம்பளம் வந்து 7 ரூபாய் 50 பைசா. அந்த 7 ரூபாய் 50 பைசாவிலிருந்து ஒத்த செருப்பு சைஸ் 7, அங்கே ஒரு 7 இருக்குது. ஒத்த செருப்பு சைஸ் 7 ஒரு படம் எடுத்திருக்கேன். அந்த படம் உங்களுக்கு தெரியும், தேசிய விருது. அதுக்கு இன்னைக்கு கிடைச்ச கௌரவம் இன்னும் ரொம்ப பெரிய விஷயம். சண்முகம் சார் சொன்ன அந்த ஆஸ்கார், நம்மளுடைய கனவை நோக்கி தான் நம்ம வாழ்க்கையை நகரணும். அதுக்கு நானே ஒரு உதாரணம். வெளியிலேருந்து உதாரணம் சொல்கிறது ரொம்ப சுலபமான விஷயம். முதல்ல இங்கிருந்தே உதாரணம். அந்த ஒத்த செருப்பு சைஸ் 7 இப்போ வந்து அபிஷேக் பச்சன் நடித்து SSS7 சொல்லிட்டு அந்த படம் இந்தியில் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது. அதுலேயும் ஒரு 7 இருக்கு. இந்த படங்கள் கொடுத்த நம்பிக்கையில் எனக்கு வந்து வாழ்க்கையில் பயமே கிடையாது. ஏன் பயமே கிடையாது? நான் நிறைய சம்பாதிக்கவே கிடையாது. சம்பாதிச்சவங்களுக்கு எப்பவுமே ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த சம்பாதிச்சதை காப்பாற்றணும்னு. நான் சம்பாதிச்சதை காப்பாற்றணும் என்னன்னா, இந்த சினிமாவில் நான் சம்பாதிச்ச புகழை காப்பாற்றணும். இன்னைக்கு இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறமேல இன்னமும் என்னுடைய படத்துக்கான மிக சின்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னா, அது முழுக்க முழுக்க நம்மளுடைய உழைப்பாக மட்டும்தான் இருக்க முடியும். சின்சியரான ஒரு உழைப்பு. அப்படி இரவின் நிழல் நான் அடுத்து ரிலீஸ் ஆக போற ஒரு சிங்கிள் ஷாட், த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் லீனியர் சிங்கிள் ஷாட் ஃபிலிம், த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட். ரொம்ப பெருமையா கௌரவமா சொல்லலாம். 897 தொடங்கப்பட்ட சினிமாவில் இன்னும் முயற்சி செய்யாத ஒரே படம் இந்த படம். சிங்கிள் ஷாட்ல சில படங்கள் இருக்கு. ரவி கொட்டாரக்கார சாருக்கெல்லாம் தெரியும், நல்லா ரெகுலரா ஃபிலிம்ஸ் பார்க்கறதுனால. சிங்கிள் ஷாட்ல சில படங்கள் இருக்கு. விக்டோரியா மாதிரி, ரஷ்யன் ஆர்க் மாதிரியான சில படங்கள் இருக்கு. ஆனால் இது வரைக்கும் நான் லீனியரில் ஒருத்தர் கூட சொல்லப்பட்டதில்லை. நான் லீனியர்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். லீனியருங்கிறது A to Z வரிசையாக சொல்கிறது. நான் லீனியருங்கிறது AZHM அப்படி மாறி 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 அந்த ஷஃபிள் பண்ணி சொல்கிறது தான் அந்த சீன்ஸை வந்து புரட்டி போட்டு சொல்கிறது. அது சிங்கிள் ஷாட்டில் சாத்தியமே கிடையாது அப்படி ஒரு படம் பண்ணுறது. இப்போ நான் அந்த படத்தை பண்ணிட்டேன். ரஹ்மான் சார் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அவர் உலகம் பூரா சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி நான் ஒரு படத்தை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு. உலக படங்களுக்கு இசையமைக்கிற ரஹ்மான் சார் சொல்றாரு. அதை விட ரொம்ப டெக்னிக்கலா தெரிஞ்ச நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த படம் சிங்கிள் ஷாட் இல்லைன்னு சொல்றாங்க. அது வந்து எனக்கு மிகப்பெரிய பெருமையான ஒரு விஷயம். கியூப்ல இந்த படம் கியூப் மூலமா தான் வரப்போகுது.
இந்த படம் சிங்கிள் ஷாட்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு அவங்க தயங்குறாங்க. இந்த படம் சிங்கிள் ஷாட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அவ்வளோ இவ்வளோ பெரிய காட்சிகள், இவ்வளோ விதவிதமான காட்சிகள், டே வருது, நைட் வருது, நெருப்பு வருது, மழை வருது, அது எப்படி ஒரு சிங்கிள் ஷாட்டாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாராட்டாக நான் அந்த பாராட்டை எடுத்துக்கிறேன். விரைவில் அநேகமாக இன்னும் ஒரு 2 மாதத்துக்குள்ள அந்த படம் உங்களுடைய பார்வைக்கு வரும். உங்கள் மூலமாக கிடைக்கிற பாராட்டை தான் நான் மிகப்பெரிய சந்தோஷமாகவே எடுத்துக்கிறேன். மே 1ஆம் தேதி அன்னைக்கு இந்த படத்தோட ஒரு ஆடியோ லான்ச் இங்கேருந்தே நான் உங்கள் எல்லாரும் இன்வைட் பண்ணுறேன். அந்த நிகழ்ச்சி நீங்கள் எல்லாரும் கலந்துக்கலாம். நான் வந்து உங்கள் காலேஜ் மூலமாக அதுக்கான அழைப்பதில் நான் கொடுக்குறேன். கான்ஃபிடென்ஸ்னா என்னன்னு ஒரு சின்ன கதை இருக்கு. ஒரு பையன் வந்து இதோட படிப்பை நிறுத்தலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இவ்வளோ ஒன்று உயரம் தான் அந்த பையன். நீ என்னடா படிக்கிற அப்படின்னு கேட்டால் அவன் யூகேஜி தான் முடிச்சிருக்கான். யூகேஜி முடிச்சுட்டு படிப்பை முடிச்சிடறேன்னா என்னடா அர்த்தம் அப்படின்னு கேட்டால், நான் எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் டியூஷன் எடுப்பேன் அப்படின்னு இருக்கான். அதாவது ஒரு யூகேஜி முடிச்சுட்டு எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டியூஷன் எடுப்பார். அதுதான் கான்ஃபிடென்ஸுங்கிறது. அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். நான் இங்கே வந்ததுக்கு ஏதாவது ஒரு சின்ன பலன் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது இந்த விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸில் யாராவது 2 பெண்கள் 2 ஆண்களை என்னுடைய படத்தில் பணிபுரியறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல டைரக்டர்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நான் ஒரு நல்ல டைரக்டரை பார்த்து அவங்ககிட்ட உங்களை சேர்த்து விட்டுறேன். இது 2மே என்னால் செய்ய முடிஞ்ச ஒரு விஷயம் தான். சரி, எதையுமே நம்ம நகைச்சுவையாக சொல்கிறதுல அந்த விஷயம் போய் மனசுக்குள்ளே போய் சேர்ந்துடும். ரொம்ப சீரியஸாக பேசிட்டே இருந்தோம்னா ப்ரொஃபஸர் மாதிரி ஆகிடும். அதனால நம்ம வந்து வாழ்க்கையில் ஹியூமர் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ இந்த கௌரவம் எனக்கு மனசை டச் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். இது வந்து என்னென்னா ஒரு ஒயிட் பெட்ரோல் மாதிரி மேலே மேலே நம்ம பறக்கிறதுக்கு, மேலே மேலே நம்ம சாதிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய உத்வேகமாக இருக்கும். நன்றி. பயங்கர பில்டப்லாம் கொடுத்தாங்க. அண்ட் ஏவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. My hearty wishes to the entire Viscom team. பெரிய ப்ராமிசிங் காலேஜ் அண்ட் அதுலேருந்து வெளிவர போகிற ஸ்டூடெண்ட்ஸ், அஃப்கோர்ஸ் யூ ஆர் கோயிங் டு பி அவுட்ஸ்டாண்டிங். தட்ஸ் நோ டவுட் இன் இட். அதுக்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். And last year I was a part of this master class and I had a wonderful time. And this year I'm just part of this inauguration meet, and I feel so good to share the space with Parthiban sir and the producer Danu sir and Prasad sir, everyone. Thank you so much. Parthiban sir ipo பேசிட்டு போகும்போது he was mentioning about the undying passion of an artist. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எவ்வளோ அந்த அன்டையிங் பேஷனோட இருக்கணும் அப்படின்றது. Just a small recap of my early beginnings. முதல்ல when I started pursuing music I was 4.5. அப்போ அந்த டைமில் தான் I started pursuing music. அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர் ரெக்கார்டிங் ஆர்டிஸ்டாக ஒரு மியூசிக் ப்ரொடியூசராக, அப்போ மியூசிக் ப்ரொடியூசர்னு சொல்ல மாட்டாங்க, அப்போ வந்து கீபோர்ட் பிளேயர் ஆர் கீபோர்ட் ப்ரோக்ராமர் அப்படின்ற பேர் தான் சொல்லுவாங்க. இப்போ தான் ஆஃப் லேட் அந்த மியூசிக் ப்ரொடக்ஷன் அப்படின்ற பேர் வந்திருக்கு. ஸோ ஒரு கீபோர்ட் ப்ரோக்ராமராக ஐ ஸ்டார்டட் மை கெரியர் அட் தி ஏஜ் ஆஃப் 13. 13 வயசில் ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் போக ஆரம்பித்தேன். ஃபார் அதர் மியூசிக் கம்போசர்ஸ்க்கு வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஸ்கூல் ஒரு 3 மணிக்கு ஸ்கூல் முடியும்னா அப்படியே அப்பா வில் பி ரெடி, ஒரு வண்டியில் இல்லாட்டி அம்மா வில் பி ரெடி, ஒரு ஆட்டோவில் ஒரு கீபோர்டு எடுத்துகிட்டு ஸ்டுடியோ போகிறது அண்ட் உட்காந்து ஒர்க் பண்ணுறது. ஒரு 4:30-5 மணிக்கு ஒர்க் ஆரம்பித்ததுன்னா ஒரு 2-3 மணிக்கு காலையில் எப்படியே காலையில் முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டில் போய் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறம் அடுத்த நாள் ஸ்கூல் கிளம்பி போகிறது. ஸோ இப்படி தான் என்னுடைய நிறைய நாட்கள் இருந்தது. அண்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்தது. ஸ்மால் ஸ்க்ரீனில் தான் ஐ ஸ்டார்டட் அண்ட் தென் லேட்டர் மைக்ரேட்டட் டு பிக் ஸ்க்ரீன். அண்ட் இந்த ஜேர்னி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக நடந்தது இந்த ஒரு ட்ரான்சிஷன். ஏன்னா my first film producer happened to be my small screen producer. Kodipatni madam தான் என்னை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த படம் வேறு காரணத்தில் வெளிவராமல் போய் அப்புறம் ஜிவி சார் eventually came to the audio function of my first unreleased film. அண்ட் அதில் வந்துட்டு சார் பார்த்துட்டு he was really happy about the product and then he offered me the first film, Tamilan. And this year 2022 happens to be my 20th year in this music fraternity. அதுக்கு உங்கள் எல்லா லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இப்போது சார் பேசும்போது மெலடிஸ் பற்றி சொன்னார். கிங் ஆஃப் மெலடிஸ் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க.
அதுக்கு எந்த அளவுக்கு நான் ஒர்த்துன்னு தெரியல. இஃப் நாட் ஐ வில் ப்ரூவ் மை செல்ஃப் இன் ஃபியூச்சர். அண்ட் பட் இந்த ஒரு ஜேர்னியில் வந்து நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்குது, நிறைய ஹேர்டில்ஸ்ன்றது எல்லாமே இருந்தது. பட் திஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தட் அன்டையிங் பேஷன், அது வந்து தட் வாஸ் ஆல்வேஸ் பர்னிங் இன் மீ. அது வந்து இருந்துகிட்டே இருந்தது. அண்ட் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணணுன்னு இருக்கணும், இந்த ஒரு பர்டிகுலர் அவார்ட் வாங்கணும்னு இருக்கணும், இந்த ஒரு லாரல்ஸ் அக்யூலேட்ஸ் இதெல்லாம் வந்து லைஃப்பில் நடக்கணும் அப்படின்ற ஒரு ஆம்பிஷன் இருக்கணும். அதுக்காக நம்ம எய்ம் பண்ணி நிறைய வாழ்க்கையில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். பட் வாட் ஐ வுட் சே இஸ், உச்சக்கட்ட சந்தோஷம், உச்சக்கட்ட நிம்மதி, ஒரு உச்சக்கட்ட வாட் எவர் நீங்கள் என்ன வேணால், நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்ட் ஃபீல்டில் வந்து நம்ம ஈடுபட்டிருக்கோம், அதில் கிடைக்கிற உச்சக்கட்ட சந்தோஷமே வந்து பீயிங் வித் தி ஆர்ட். அதுதான் வந்து ப்ரைமரி ஃபோக்கஸாக எடுத்துக்கணும்னு வந்து நினைப்பேன். அந்த ஆர்ட் மூலயமா, நீங்கள் ஈடுபடுற ஆர்ட் மூலயமா கிடைக்கிற உங்களுடைய ரெக்கக்னிஷன், அதெல்லாம் வந்து அக்கார்டிங் டு மீ தட் வில் பி செகண்டரி. பட் பீயிங் வித் தி ஆர்ட் தான் வந்து உண்மையிலேயே ப்ரைமரி ஃபோக்கஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து பார்ப்பேன். ஸோ மைசெல்ஃப் பீயிங் அ மியூசிஷியன் இட் செல்ஃப், அந்த ஒரு டார்கெட் இஸ் பீன் அச்சீவ்ட் அப்படின்னு வந்து நினைப்பேன். அது கூட வந்து ஓகே, உங்களுக்கு டக்குன்னு ஒரு ஒரு நாள் ஃபிலிம்ஃபேர் கிடைக்கும், ஒரு நாள் நேஷ்னல் அவார்டு கிடைக்கும், ஒரு நாள் ஸ்டேட் அவார்டு கிடைக்கும், அதெல்லாம் ஓகே, அப்பப்போ நம்ம பேட்சில் குத்திக்கலாம். பட் தி அல்டிமேட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிராஃப்ட்ஸ்மேனை, ஒரு ஆர்டிஸ்டாக வந்து எவால்வ் ஆகிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப உச்சக்கட்ட சந்தோஷம். ஸோ ஐ வில் ரியலி ரிக்வெஸ்ட் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இதுலேருந்து வெளியில் போவீங்க, நீங்கள் பல இடங்களில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, நீங்கள் நல்ல மியூசிஷியனாக வருவீங்க, நல்ல டைரக்டராக வருவீங்க, நல்ல இன்னும் சினிமாட்டோகிராஃபராக வருவீங்க. பட் அதை தாண்டி சில பேர் வந்து ட்ரை பண்ணுவாங்க இனிஷியலாகவே அந்த பூம் உங்களுக்கு பிரைட்டராக கிடச்சிரும். சில பேருக்கு ஒரு ஸ்ட்ரைவிங் ஹார்ட் நிறைய ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் லாங் இயர்ஸ் ஆன பிறகும் வந்து ரெக்கக்னிஷன் வந்து சம்டைம்ஸ் கிடைக்காது, அவங்களுக்கு டிசர்விங் ரெக்கக்னிஷனே வந்து சம்டைம்ஸ் அது வந்து கிடைக்காது. ஸோ அதில் வந்து துவண்டு போகவே கூடாது, இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஆர்ட்டில் வந்து உள்ளே இருந்து நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கணும், அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் அது வந்து ஒன் ஃபைன் டே, எனக்கு இறை நம்பிக்கை ரொம்ப அதிகம் இருக்குது, அதனால வந்து அது ஒரு நாள் இறைவன் பார்த்து அதுக்குள்ள பரிசு கொடுப்பான்னு சொல்லலாம். ஆர் இறை நம்பிக்கை இல்லாதவங்க யூனிவர்ஸ்ன்ற பேர் போட்டு கூட நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்க, தட் டசன்ட் மேட்டர். யூனிவர்ஸ் வில் சம் டே ஃபீல் போர்ட் அபவுட் யுவர் அன்டையிங் பேஷன், சம்டைம்ஸ் சம் டே ஆர் சம் வே ஆர் தி அதர். ஐயோ, இவன் ரொம்ப வேலை செய்கிறான்டா, இவன் ரொம்ப அநியாயத்துக்கு சின்சியராக இருக்கான்டா, இவனுக்கு ஏதாவது பண்ணிடுவோமேன்ட்டு வந்து ரொம்ப வெறுத்து போய் நொந்து போய் உங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணிடும். அதுதான் வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த அன்டையிங் பேஷன் வந்து உங்களுக்குள்ளே அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். கீப் ஆல் தி லாரல்ஸ் அண்ட் ஆக்யூலேட்ஸ், அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். அது வந்து உங்களுக்கு கிடைக்கல, 10 பேர் உங்களை நல்லவன் சொல்ல, ஐயோ நீங்கள் வந்து சிறந்த கலைஞன்னு சொல்கிறான், கலைஞன் இல்லைன்னு சொல்கிறான், அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த ஒரு அன்டையிங் பேஷன் டுவர்ட்ஸ் யுவர் ஆர்ட், அதில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்து அதில் இன்னும் என்ன பெட்டர்மெண்ட் என்னால் பண்ணிகிட்டே இருக்க முடியும் அப்படின்னு போகும்போது ஒன் ஃபைன் டே, அது சில பேருக்கு ஃபியூ மந்த்ஸில் நடக்கலாம், ஃபியூ இயர்ஸில் நடக்கலாம், சில பேர் லாங் இயர்ஸ் ஆகிட்டே இருக்கலாம், இன்னும் எனக்கு அது ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு கூட தோணலாம். பட் ஒன் ஃபைன் டே த ரெக்கக்னிஷன் அண்ட் ஆல் த லாரல்ஸ் வில் ரீச் யூ. அது வந்து என்னுடைய இட்ஸ் மை, இன்னைக்கு தான் அது தோணுச்சு, இது சொல்லணும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய பேர் இந்த ஒரு ஆரம்பம் அந்த எனர்ஜி இருக்கும் பயங்கரமாக, ஓகே காலேஜ் முடிக்கிறோம், போகிறோம், அடுத்து போகிறோம், உட்காந்து வேலை செய்கிறோம், ஒரு ஆஃபீஸ் போகிறோம், ஒரு படத்தை ஓகே பண்ணுறோம், அடுத்த 6 மாதத்தில் அப்படி சில பேருக்கு நடக்கும், சில பேருக்கு நடக்காமல் போகும். பட் அதை பற்றி ஒன்றும் நீங்கள் துவண்டு போகவே போகாதீங்க. கீப் யுவர் அன்டையிங் பேஷன் பர்னிங். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ. ஆசிரிய பெருந்தகையர் அத்துணை பேருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என் மகிழ்வையும் நெகிழ்வையும் கலந்த மகிழ்ச்சியை தெரிவித்து என் உரையை ஆரம்பிக்கின்றேன். 10 அடி தூரத்திலே தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை, அந்த அரங்கத்துக்குள்ளேயே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், அங்கு திரையுலக ஜாம்பவான்கள் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அவர்கள், எஸ் வாசன் அவர்கள், மாடர்ன் தியேட்டர் சுந்தர் அவர்கள் சிலைகளாக அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் செய்த சாதனையை வருங்காலத்தில் இந்த மாணவ செல்வங்கள் மிக உயரிய படைப்புகளை தந்து இந்த திரையுலகை காத்திட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 1971 வந்து ஒரு பாதகாணிக்குன்ற ஒரு படத்தை வந்து மார்னிங் ஷோ போட்டு வளர்ந்தவன். அப்படியே வாரப்படங்கள், அதுக்கப்புறம் வந்து பைரவி படத்து மூலம் விநியோகஸ்தர்,
அதுக்கப்புறம் தான் 1984 நண்பர்களுடன் சேர்ந்து யார் படம் தயாரித்தேன். யார் படம் பண்ணும்பொழுது ஒரு இன்வால்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எப்படின்னா, நம்மளே வளர்த்துக்கணும், மற்றவங்க சொல்கிறதையும் கேட்டுக்கணும், கேள்வி ஞானம் அதிகமாக இருக்கணும். அந்த கேள்வி ஞானம் அதிகமாக இருந்ததுன்னா நம்முடைய இலக்கை வந்து ஈஸியாக வின் பண்ணிடலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யார் படத்துக்கு கம்போசிங் நடக்குது. நான் இந்த இசைன்னு சொல்லும்போது இசைக்கு மிகப்பெரிய ஜாம்பான் குமரன் சார் இருக்கார். அவர் படைத்த சாதனையில் காணொலி மூலம் கண்டும்போது நம்ம இன்னும் எங்கேயோ கீழே இருக்கிறோன்ற ஒரு சூழல் தான் இருக்குது. அப்படிப்பட்ட சாதனை சகாப்தம் சரித்திரம் படைத்த ஏவிஎம் குமரன் சார் அவர்கள் எங்கள் முன்னால் இருக்கும்போது நான் பேசுறதுக்கே எனக்கு சங்கடமாக இருக்குது. இருப்பினும் வருங்கால தலைமுறையிற்கு ஏதாவது உத்வேகத்தை கொடுக்கணுன்றதுக்காக எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு செய்திகளை சொல்கிறேன். அப்போது கிளைமாக்ஸில் தெய்வ சக்திக்கும் தீய சக்திக்கும் நடக்கக்கூடிய ஒரு போரில் வந்து தெய்வ சக்தி ஜெயிக்கணும். எல்லாருமே அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலான்னு சொல்லும்போது அவங்க சர்ச்சில் வேசுநாதரை வணங்குறாங்க, மசூதியில் தர்காவில் பாத்தியா ஓதுறாங்க, சங்கராச்சார் சாமி வந்து கஞ்சோரம் கோயிலில் சாமி கும்பிட்றாரு, சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து ராகவேந்திரர் கும்பிட்றா. இப்படிப்பட்ட ஒரு காட்சிகளில் இந்த டியூன் வரணும். அப்போது விஎஸ் நரசிம்மன் போடுறாரு, நாங்கள் கம்போசிங் உட்காந்துருக்காங்க, பாம்புகிற ஹோட்டல் பக்கத்தில் தான் இருக்குது, நாங்கள்லாம் நின்றுன்னு இருக்கிறோம். நான் நின்றுன்னு தான் இருக்கிறேன், அந்த பட தயாரிப்பாளர் நான். அப்போது வாலி வந்து எழுதுறாரு அந்த பாட்டுக்கு. அவர் சந்தம் சொல்கிறார், தததான் ததான் 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 தததான் ததான் 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 தாரதந்த தாரதந்தன் தாரதந்த தாரதா தரதந்த தரதந்தன் தரதந்த தரததா தாரதந்த தாரதந்த தததா தரதந்த தரதந்த தததா தததா. இது கடுமையான ஒரு டியூனு. இந்த கடுமையான டியூனுக்கு வார்த்தைகள் போடணும். வாலி சார் உட்காந்த இடத்துல அப்படி பட்டுன்னு கொடுக்குறவர். அரை மணி நேரம் நடக்கிறாரு, வெத்தலை பாக்கு போடுறாரு, திருப்பியும் வாயை குப்பளிக்கு பாத்ரூம் போகிறாரு, திரும்பி வர்றாரு. அரை மணி நேரம் நரசிம்மா உன்னதர பாடுன்னு பாடுறாரு. அவர் பாடி கொடுத்துக்கினே இருக்காரு. கடைசியில் ஒரு 1.5 மணி நேரம் கழித்து பாருங்க, அவர் கையில் சரஸ்வதியா, நாபில் சரஸ்வதியா, சிந்தையில் சரஸ்வதியான்னு எனக்கு தெரியாது. அவர் எழுதுறாரு, என்ன ஒரு தத்தகாரம் சொன்னாரோ அந்த தத்தகாரத்துக்கு எழுதுறாரு. அபிராமியே உமா மகேஸ்வரி, சிவகாமியை கலா ஜடாதரி, சாமவேதம் ஓதும் நீலகண்டம், வாமபாகம் வாழும் ஈஸ்வரி, காமங்கோடி பீடம் ஆளுகின்ற நாமங்கோடி போற்றும் சங்கரி, தீய சக்தி பூதலத்தில் மாய, தெய்வ சக்தி மானியத்தில் வாழ, வருக வருக வந்து வரமரலன்னு முடிக்கிறாரு. நான் மேலே இருந்து நான் அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறேன். அந்த பாடல் அப்படியே நான் பாடுறேன். அபிராமியே உமா மகேஸ்வரி, சிவகாமியே கலா ஜடாதரி, சாமவேதம் ஓதும் நீலகண்டன், வாமபாகம் வாழும் ஈஸ்வரி, காமகோடி பீடம் ஆளுகின்ற நாமம் கோடி போற்றும் சங்கரி, தீய சக்தி பூதலத்தில் மாய, தெய்வ சக்தி மாநிலத்தில் வாழ, வருக வருக வந்து வரமருளேன்னு நான் பாடி முடிக்கிறேன். ஒரு கோபமாக அப்படி என்னை பார்த்து யாரையாவேன் அப்படின்னாரு வாலி சார். அப்போது டைரக்டர் மதக்கூர் கண்ணனும் சக்தி சுப்பிரமணியமும், சார் இவன் தான் சார் ப்ரொடியூஸ் தானே, எழுதி வச்சுக்கியா, இவன் ஒரு காலத்தில் இவன் சினிமாவை உழுக்குவாயா, எழுதி வச்சுக்கியான்னாரு. ஸோ 1984 அவர் சொன்ன வார்த்தை இங்கே 2022 வரல இந்த சினிமாவில் மரியாதையாக இருக்கிறன்னா அந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்கலாம். அதே மாதிரி அந்த படத்தில் வந்து இந்த ஒரு தெய்வீகமாக வாழக்கூடிய கணவன் மனைவி உறவில் வந்து ஒரு பேய் பிடிச்ச ஒரு பையன் உள்ளே நுழைஞ்சிட்றான். அது உள்ளே நுழையும் போதே அந்த பெண் வந்து அந்த பையனுடைய கண்களை நோக்கி போய்கினே இருக்காங்க. இந்த நேரத்தில் கோவில் மணியினுடைய சத்தத்தை கேட்டு அவள் விழிப்புணர்ச்சி அடைந்து, ஏன் இந்த பையனை கண்ணை பார்த்து அவன் பின்னாடியே நான் போனேன், தெய்வமே நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒவ்வொரு கோயிலாக சுற்றின்னு வராங்க. மனைவி பிரிஞ்ச வேக்கத்தில் கணவன் வந்து தண்ணி அடிச்சுட்டு ரோடோடாக சுற்றின்னு இருக்கிறான். இந்த சூழ்நிலையில் பாட்டு எழுதணும். இந்த பாட்டுக்கு வந்து தத்தகாரா வந்து தரரா 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 இப்படி எழுதணும். இந்த கதைக்கு இந்த டியூனை திரும்ப வாலி சார் கிட்ட கொடுக்குறேன். கிட்டத்தட்ட அவர் ரொம்ப பிஸி. ரொம்ப முதல் சாங்கு ரொம்ப டஃப் வாட்டை எழுதுக்குது. இது ரொம்ப சாதாரண சாங்கு, ஈஸியாக கொடுத்துருவாரு. 3 மாதமாக போகுது. 3 மாதமாவது ஷூட்டிங் வேறு வச்சுருக்கிறோம், என்ன செய்யுதுன்னு தெரியல. என்னுடைய நண்பர் வந்து என்னதானே இவ்வளோ நாள் ஆகி போச்சு, வேறு அந்த மதுக்கூர் கண்ணை வச்சாவது இந்த பாட்டு எழுத சொல்ல அப்படின்றாரு. அவரு வந்து வேதனை தான் மனிதா வேதனை தான் மனிதான்றாரு. அதுக்கு அடுத்த வார்த்தை அவருக்கு வரல.
அப்போது நான் வந்து மோட்டர் பைக்கில் தான் அந்த 84 85 மோட்டர் பைக்கு தான் ஓட்டின்னு போவோம். சென்ட்ரல்லேருந்து பைக்கில் நடராஜ் தேட்டரை தாண்டும் போகும்போது இந்த டியூனை நான் மனசில் வாங்கி நானே எழுதுனேன். இதெல்லாம் நீங்கள் வருங்காலத்தில் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, வருங்காலத்தில் இதெல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருன்றதுக்காக சொல்கிறேன். அந்த தத்தகரம் வந்து தரரா வருவாளோ தேவி தெருவோரம் பாவி தினமும் தேடும் படலம் தொடரும் வருவாளோ தேவி இப்படி எழுதினேன். என்னுடைய நண்பர் படிச்சு தானே இதானே நம்ம கதைக்கு எழுதுறது, நீயே எழுதிடுனார். இப்படி தான் ஒரு உத்வேகத்தில் நம்மளால் முடிஞ்சதை எழுதுறதுக்கு எழுதுகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் நல்லவனில் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் எழுதினேன். அதுக்கடுத்த 3வது படத்தில் விஜயகாந்த் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு. கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, இயக்கமல்கள் நான் பண்ணியிருக்கேன். எல்லாமே எனக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது. என்ன ஒரு இந்த தெருப்பாடகன்ற டைட்டில் வந்து ஒரு சூழ்நிலையில் ஒரு பெரிய இசை மேதை வந்து விஜயகாந்தை பார்த்து, இந்த தெருப்பாடகன்ற டைட்டில் டிஆர் மகாலின் நடித்து ரோடுக்கே போயிட்டார்ப்பா விஜயகாந்த், நீ தயவு செய்து நீ ரோடுக்கு போகக்கூடாது தான்கிட்ட சொல்லி டைட்டிலை மாற்றினார். என்கிட்ட வந்து விஜயகாந்தும் ராவுத்தரும் கூப்பிட்டு, இந்த மாதிரி அண்ணே இப்படி சொல்கிறாங்க ஒரு இசை மேதை, நீங்கள் வந்து இந்த டைட்டிலை நீங்களே வச்சுடுங்க அப்படின்னு. அவங்க தான் புது பாடகன்னு வச்சாங்க. அது சார் போட்டு காமிச்சாரு. அதில் என்னென்னா, ஓப்பனிங் எடுத்த உடனேயே குழந்தைங்களுக்கு சோமியாஜில் பாட்டு சொல்லி தருவார். ரிப்பப்ப மரி ரீச நிசரி சரி நிசரி சரின்னு வரும். குழந்தைங்க தப்பாக பாடும், திருப்பி சரி பண்ணி பாடுவார். திருப்பி தப்பாக பாடும்போது அப்படி ஒரு கணப்பு சத்தக்காக அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில், சோமியாஜில் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஒரு கேரக்டர் முதுகு காமிச்சின்னு ஒரு ஃபோட்டோ வச்சுன்னு பாட்டு பாடும். அது என்ன ஒரு சந்தம் சொன்னாரோ அந்த கேரக்டர், அது என்ன சந்தன்னா, உன்னை நினைந்து நான் உருகி நின்றேன் உளம் நெகிழ்ந்தேன் கண்மணியே நீ என்னை பிரிந்தாய் கண்மணியே நீ என்னை பிரிந்தான் போது கேமரா அந்த ஃபோட்டோ அமலாவிலேருந்து முகத்து வரும்போது விஜயகாந்த் இன்ட்ரடக்ஷன் வரும். இப்படி அவர் எப்படிலாம் வாழ்ந்து எப்படிலாம் வளர்ந்தான்னு அவர் சோமேஜில் கைப்பாடு டில்டப் ஆகும். கேமரா பேனிங் ஷாட் வந்தபோது, மலையை கோடஞ்சி பாதைய மச்சான் வரவுக்கு மனசுல தான் ஆசை வளர்த்தேன் மச்சான் வரவுக்குன்னு இப்படி பாடல் ஆரம்பித்து இப்படி வாழ்ந்து வளர்ந்து ஃபினிஷிங்கில் டெத் ஆகி அவர் நடந்து போவார். ஓப்பனிங்கில் எப்படி ஒரு கேரக்டரு கண்கள்லாம் பஞ்சடைஞ்சு ஒரு தெருப்பாடகனா நடந்து போகிறோம், இந்த கேரக்டர் லவ் கேரக்டரோட சூப்பர் இம்போஸ் ஆகி தெருப்பாடகனா முடிச்சிருந்தேன். ஓப்பனிங்கு டைட்டில் சாங்கை தூக்கிட்டு எண்டு நடந்து போகிறத எடுத்துகிட்டு அவங்களுக்குள்ள அந்த தெருப்பாடகனா வரக்கூடாத மாதிரி பண்ணாங்க. அன்னிலிருந்து நான் வந்து என்னுடைய எழுத்து பணியையும் பாடலையும் இசையையும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தயாரிப்பாளராக வாழ்ந்து இருக்கிறேன். இந்த தயாரிப்பில் கூட நான் என்ன பண்ணேன், எல்லாரும் அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் வெற்றி பெறத்துக்கு எப்படின்னா, பேய் படம் இன்ட்ரோல்லையே ஜனங்களை எழுந்து யார் படம் பார்த்துட்டு வெளில ஓடுது ஐயோ பேய் படம் பயமாக இருக்குதுன்னு இன்ட்ரோல்லே ஓடுதுங்க. யோசனை பண்ணேன்னா வெள்ளிக்கிழமை அதுவும் ஜனங்க ஃபுல்லாவது ஜனங்க பாதியிலே ஓடிச்சுன்னா அடுத்த ஷோக்கு என்ன ஆகும், நிற்கிற ஜனங்களோட இழுத்துன்னு போகுது. பார்த்தேன் நேரம் தூர்தர்ஷனில் ஒரு 2000 ரூபா பணத்தை கட்டி இந்த கிளைமேக்ஸ் சாங்கை போட்டு அபிராமிய உமா மகேஸ்வரி சிவகாமிய கலா ஜடாதே இந்த சாங் போட்ட உடனே இந்த சாமி வேண்டுறது, இந்த ஃபைட்டு ஓடுறது, ஒரு பொண்ணை தரது, ஒரு ட்ரெய்லர் மாதிரி இருக்கு அந்த சாங்கு. அதுக்கப்புறம் பார்த்தா இது சாமி படம்னு தபன்னு ஜனங்க வந்து சேர்ந்தது. 100 நாள் வெற்றி விழா கொண்டாடினோம். இதுக்கடுத்த மாதிரி விளம்பரத்தில் கூட என்ன பண்ணால், ராம் தேட்டரில் போயிட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட் 10 பேரை விட்டு கிளைமேக்ஸில் சாமி ஆடுற மாதிரி என்ன ஆட வச்சு அதை நான் ஃபோட்டோ எடுத்து, அன்னைக்கு ஏன் இந்த ஆவேசம், இவங்க யார் படம் பார்க்கும்போது கிளைமேக்ஸில் சாமி வந்து ஆட வைத்து இப்படி ஒரு பக்தி படமாக எடுத்துன்னு வந்தோம். இதெல்லாம் வந்து நம்மளுடைய திறனில் நம்மளை நாமே வளர்த்துக்கின்னு பண்ண வேண்டிய சமாச்சாரம். அப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் பண்ணால் ஒரு 10 கிளாஸ் நான் கடந்து வந்த பாதியை சொல்ல வேண்டியது வரும். பட் அருமையான ஒரு சண்முகம் சார் இருக்காரு, அவருக்கு எல்லாமே தெரியும், அவங்களுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு கிட்டத்தட்ட 100ஆண்டு விழா கொண்டாடக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய ஏவி நிறுவனம் உங்களுக்கு பக்கத்துணையாக ஆவிச்சு நிறுவனம் இருக்குது. அதுக்கு கட்டியம் கொடுற மாதிரி அதை நடத்தி செல்லக்கூடிய வல்லமையும் வாய்மையும் திறந்த சண்முகம் சார் இருக்காரு. இப்படிப்பட்ட மாணவர்கள்லாம் இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பார்த்திபன் முதல் படம் என்கிட்ட வந்து கதை சொன்னார், புதிய பாதை சூப்பராக இருக்குதுன்னு விஜயகாந்த் கிட்ட போனேன். விஜயகாந்த் கதையை மாத்திரம் வாங்கி, சார் டைரக்ஷன் வேறு வச்சுக்கலான்னாரு. சார் நல்லா கதை பண்ணிக்கிறார், பாக்யராஜ் அசிஸ்டண்டாக இருக்கார், அவர் கண்டிப்பாக நல்லா பண்ணுவார் சார். ஆனால் விஜயகாந்த் சொன்னார், இல்லை சார் கதையை வாங்கிக்கோங்க, டைரக்ஷன் வேறு யாருன்னா கொடுக்கலான்னு.
நான் பார்த்திபனை சொல்லி, தம்பி கவலைப்படாத, நீயே ஒரு சூழ்நிலை பண்ண வேண்டிய சூழ்நிலை வர, நான் அவர்கிட்ட கால் ஷீட் இருக்க தொட்டு நான் பண்ண வேண்டியது ஃப்யூச்சரில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அது விவேக் சுந்தர்கிட்ட போய் புதிய பாதைன்னது நான் தான் கிளாப் பண்ணேன். முதல்ல பார்த்திபனுக்கு விஜயகாந்த் தான் சுவிட்ச் ஆன் பண்ணார். புதிய பாதையில் புதிய இலக்கணம் படைக்க போகும் பார்த்திபன் வாழ்த்துக்கள்னு அன்றைக்கி நான் விளம்பரம் பண்ணேன் அந்த படத்துக்கு, புதிய பாதைக்கு. இன்றைக்கி அவர் ஆஸ்காருக்கு அதை தட்டின்னு இருக்கிறாரா, எங்களுடைய ஆசையும் வாழ்த்துக்களும் அது ஒரு காரணமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எதிர்காலத்தில் நீங்கள் அதாவது கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகுன்ற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு கல்வியை நீங்கள் இந்த நிறுவனத்தில், ஆவிச்சி நிறுவனத்தில் கற்று தேர்ந்து எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் அத்தனை பேருக்கும் பணிபுரியக்கூடிய வாய்ப்பையும் வல்லமையும் குமரன் சார் முன்னாடி இருந்து அறுதியிட்டு உறுதுகிறேன். சத்தியம், கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்காலத்தை வழங்குவேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். அவிச்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சார்பாக ஏவிஎம்ஸ் மாஸ்டர்ஸ் கிளாஸ் 2022 நிகழ்வுக்கு மிக சிறப்பாக அத்தனை நிகழ்வையும் மிக வடிவமைத்து ஒருங்கிணைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்லூரியினுடைய நிர்வாக இயக்குனர் அன்பிற்கினி அண்ணன் திரு ஏவிகே சண்முகம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று பெருமைப்படுத்தி கொண்டு சென்றிருக்கக்கூடிய அண்ணன் கலைப்புலி தானு, பல்வேறு திரைத்துறையை சார்ந்த அறிஞர் பெருமக்களே, கல்லூரியினுடைய முதல்வர், மாணவர் நலனில் மிகவும் அக்கறை கொண்டு பயனாற்றி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரி புவனா அவர்களே, மற்றும் பல 22 கல்லூரிக்கு மேற்பட்ட கல்லூரியில் வந்திருக்கக்கூடிய மாணவர்களே, ஊடக நண்பர்களே, இந்த கல்லூரியை சார்ந்த ஆசிரியர் பெருமக்களே, அத்தனை பேருக்கும் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் எனது பணிவான காலை வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். இன்னைக்கு நிறைய கல்லூரிகள் ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அவிச்சி கல்லூரியை எண்ணி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பழமை வாய்ந்த கல்லூரி, குறிப்பாக எங்கள் தொகுதிக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய கல்லூரி. அவர்களை பொறுத்தவரை கொக்கோ அப்படின்னாலே அந்த பரிசை தட்டி செல்லக்கூடிய ஒரு அணி என்றால் அது அவிச்சி கல்லூரி தான் என்று பெருமைக்குரிய அணியாக தொடர்ந்து விளங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆக எப்படி விளையாட்டுத் துறையில் மாணவர்களை ஊக்குவித்து மாணவர்களுடைய திறமையை வெளியே கொண்டு வந்திருக்கிறார்களோ அந்த வகையில் இந்த திரைத்துறை சார்பாக எல்லா கல்லூரியிலும் பெரும்பகுதி இந்த கிளாஸ்ல இருக்கிற அந்த புக்கில் இருக்க கதைகளை மட்டும் சொல்லி, புக்கில் இருக்க விஷயங்களை மட்டும் மாணவர்களிடம் சொல்லி, புக்கில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை மட்டும் பரிமாறி கொண்டிருப்பார்கள். ஆனால் மாணவர்களுக்கு நடைமுறையில் என்ன வேணும், மாணவர்கள் எதிர்காலத்தில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடந்த ஒரு ஆண்டே ஒரு இதோட இண்டோ ஃபங்க்ஷனோட சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. இந்த முறை தனிப்பட்ட முயற்சியில் இந்த கொரோனா பேரிடருக்கு அப்புறம் மிக துணிச்சலாக இது செய்திருக்கிறார் என்றால் அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை முதல் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுடைய நலனில் அக்கறை கொண்டு இந்த மாதிரி தொடர்ந்து அவர் செய்ய வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் எல்லாம் ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் நான் சொல்ல வேண்டும், இது போன்ற நிகழ்வுகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்க பார்த்தீங்கன்னா இங்க வந்திருக்கக்கூடிய அண்ணன் பாண்டியன் டைரக்டர் ஆகட்டும், ஒவ்வொருத்தரும் தன்னுடைய திரைத்துறையில் சார்பில் மிக சிறப்பாக பணியாற்றுவதை தான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக இவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் எல்லாம் உள்வாங்கி கொண்டு அது எதிர்காலத்தில் அண்ணன் ஒருத்தங்க பேசும்போது சொன்னாங்க 100 படங்கள்ல 5 படங்கள் வெற்றி பெற்றிருக்கோம், 95 படங்கள் தோல்வி பெற்றிருக்கோம். அந்த தோல்வி பெற்ற படங்கள் அது என்ன காரணம்னு கண்டறிஞ்சு அதுல இருந்து ஒரு விஷயத்தை கத்துக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆக அதே போல் இங்க வந்திருக்கக்கூடிய நீங்கள் இங்க மேடையில பார்த்தோம், பழைய பாடல்களுக்கு இன்னும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எந்த அளவுக்கு ஒரு ஊக்கமாக ஒரு நடமாடுகிறார்கள். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆல்வேஸ் ஓல்ட் இஸ் கோல்டு என்பதை, அந்த முன்னோர்கள் செய்துவிட்ட விஷயத்தை நாங்களும் சிறப்பாக செய்வோம் என்று இந்த காலத்து இளைஞர்கள் அந்த மேடையிலே மிக சிறப்பாக காமித்தார்கள். அது இறுதியாக அந்த நமது தேசிய கொடியை வைத்து அந்த நடனம் என்பது மிக சிறப்பாக காண்போரே நெகிழ்ச்சி பண்ணும் அளவுக்கு இருந்தது. ஆக அத்தனை இளைஞர்களுக்கும் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தமிழக அரசின் சார்பாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பங்கேற்க வேண்டிய நிகழ்வு, அவரும் ஒரு பயணத்துக்காக வெளியிருக்கிறார். எங்களுடைய இளைய தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வருவதாக சொல்லியிருந்தார், அவரும் வெளியிருக்க சார்பாக தமிழக அரசின் சார்பாக நான் பங்கேற்றிருக்கிறேன். தொடர்ந்து இந்த கல்லூரி நடத்தக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்கும் தமிழக அரசின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து என்றும் உங்களுக்கு உறுதியாக இருப்போம். மாணவர்கள் இது போன்ற விஷயங்களை இன்னும் நீங்கள் அதிகமாக பங்கேற்க வேண்டும். இந்த நிகழ்வு என்பது மிக முறையாக தொடங்கியிருக்க, ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், வெல் பிகினர்ஸ் ஆஃப்டன் என்று. எதையும் முறையாக தொடங்கினால் பாதி வெற்றிக்கு சமம். முறையாக தொடங்கியிருக்க இந்த மாஸ்டர் கிளாஸ் இன்னும் பல ஆண்டுகள் தொடர்ந்து மாணவர்களின் நலனில் அக்கறையில் இந்த மாஸ்டர்ஸ் கிளாஸ் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.